SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காரப்பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சட்னி அரைக்க முடியாத டைமில் இந்த மாதிரி நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு எமர்ஜென்சிக்கு சூப்பராக எடுத்து சாப்பிட்லாம். நல்லா நாக்குக்கு சூப்பராக காரசாரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், காரப்பொடி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி சேர்த்து பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரெண்டே பொருள் தான், மிளகாய் கொத்தமல்லி இருந்தால் போதும். இந்த பொடி சூப்பராக ரெடி பண்ணலாம். எவ்வளோ ஒரு மனமாக இருக்குது பாருங்கள். ஜாரை திறந்த உடனே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு சாப்பிட்டோன்னா அப்படியே ஜம்முன்னு ஜோராக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வேறு சட்னியே தேவை இருக்காது, இந்த ஒரு பொடியே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூனால் பெரிய ஸ்பூன். இங்கே பாருங்கள், இது கூடவே வரமிளகாய் ஒரு 10-11 இருக்குது, அப்படியே சேர்த்துக்கிறேன் பாருங்கள். தீயை மீடியமாக வச்சுட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக காம்போடவே சேருங்க. மிளகாவை வறுத்துட்ட பிறகு நம்ம காம்பை நீக்கிட்டு நம்ம அப்புறமா அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். மிளகாயெல்லாம் நல்லா மாறி இருக்க பாருங்கள். இந்த டைமில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இப்போ தான் விடணும் எண்ணெய், அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். எண்ணெய் விட்டோடனே மல்லியுடைய வாசனையே தனி தான். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் சீரகம், இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கூடவே 2 பூண்டு, முழு பூண்டு, தோல் இருக்கட்டும், மேல் தோல் மட்டும் எடுத்துங்க. இந்த உள்ளே இருக்கிற தோல் அப்படியே இருக்கட்டும். இதுவும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், 2 கொத்து கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காம்போடு இருக்கிறது 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு. கருவேப்பிலையெல்லாம் நல்லா மணமாக இருக்குது. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மிளகாயெல்லாம் காம்பு இது மாதிரி நீக்கிடுங்க. ஜாரில் அப்படியே சேர்த்துடுங்க. எல்லாமே அப்படியே அள்ளி சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த பொடிக்கு தகுந்த கல் உப்பு. நம்ம பொடியெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ, ரொம்ப குறப்பாக இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் நடு பதத்துக்கு வர்ற மாதிரி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காரப்பொடி ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும், ரொம்ப குறப்பாக இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அளவுக்கு நான் கொஞ்சமாக தான் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். நமக்கு கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், காரப்பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் விட்டு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.